சார் முதல் கேள்வி வந்து நம்ம டெல்லியோட கரண்ட் சிச்சுவேஷன் குறிச்சு தான் சார். இப்ப நம்ம போன தடவ வந்து பிரதமர் மோடி என்ன சொன்னார்னா, "இனிமே நடக்கிற ஒவ்வொரு பயங்கரவாத தாக்குதலும் ஒரு போரா தான் கருதப்படும்" அப்படின்னு சொன்னார். இப்போ ஒரு பயங்கரவாத தாக்குதல் நடந்திருக்கு. அதுலேருந்து விவரங்கள் நமக்கு வருது. அது ஒரு விபத்து மாரி தோன்றினாலும், அதுக்கு பின்னணி நோக்கங்கள்லாம் வந்து நம்ம போய் பார்க்கறச்சே பல திடுக்கிடும் செய்திகள் அதிலிருந்து பின் வருது. இத வந்து இப்ப இந்திய கவர்ன்மெண்ட் எப்படி ஃபேஸ் பண்ணும்? இது சிச்சுவேஷன டேக் கேர் பண்றது, அதெல்லாம் ஒரு ஒரு விதத்துல இன்வெஸ்டிகேஷன்ல ஒரு விதத்துல இருந்தாலும், நம்ம இந்திய அரசு இத எப்படி பார்க்க போறது? எப்படி பார்க்கறது? இந்திய அரசு, நரேந்திர மோடியின் அரசு மிக மிக சீரியஸாகத்தான் இதை நோக்குகிறது. சமீப காலத்தில் சிவகுமார், அஸ்ஸாம் மற்றும் பல இடங்களில் சிக்கன் நெக் என்று சொல்லக்கூடிய இடங்களில் எக்ஸசைஸ் நடந்துட்டு இருக்கு. அஸ்ஸாம்ல பிரம்மபுத்திரா ரிவர்ஸ்ல. அதே மாதிரி இப்ப பாகிஸ்தானுக்கு அருகே உள்ள ராஜஸ்தான், குஜராத் போன்ற இடங்களில் 45,000 ராணுவ வீரர்களை முன்வைத்து 25 ஜெட் விமானங்களுடன் 40-50 கப்பல் இன்க்ளூடிங் ஐஎன்எஸ் விராட் போன்றவர்கள் எல்லாம் நாங்கள் பல மாதங்களுக்கு முன்னதாகவே இதை தயார் பண்ணி வச்சிருக்கோம். இப்போ நாளைக்கு 13ஆம் தேதி வியாழக்கிழமை 2025 இந்த குஜராத் அண்ட் ராஜஸ்தான், டெல்லி சில இடங்களில் இனி அந்த மேல நோ ஃபிளை ஜோன், நோ டம் என்று சொல்லுவார்கள். ஆகாய விமானங்கள் பறக்கக்கூடாது. காரணம் எக்ஸசைஸ் நடக்கிறது. எந்த விமானம் எந்த பக்கத்துல வரும் தெரியாது. இதை கண்டு பாகிஸ்தான் பயப்படுகிறது. இது இந்த ஆபரேஷன் சிந்தூருக்கு தொடர்ந்து செய்வதனால் வரக்கூடிய நாட்களில் கண்டிப்பாக பாகிஸ்தானுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்கக்கூடிய அளவிற்குத்தான் இருக்கிறது சிவகுமார். எனினும் நாம் இருவரும் பேசிக்கொண்டு இருக்கும் பொழுது மத்திய அமைச்சரவையினுடைய துணைக்குழு கேபினட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டி மீட் பண்ணி இருக்குது நரேந்திர மோடி அவர்களுடைய தலைமையில். அவர் 3:30 மணிக்கு பூட்டான்ல இருந்து வந்தார். வந்தவுடன் நேர அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போய் எந்தெந்த பேஷண்ட் இருக்காளோ அவளெல்லாம் பார்த்தார். அவ்வளவு ஒரு ஏர்போர்ட்ல நேரங்க ஹாஸ்பிட்டல் போயிட்டார். அதை தவிர இந்த மீட்டிங் நடக்கிறதுக்கு முன்னாடி என்எஸ்ஏ அஜித் தோவல் அவர்கள், ஹோம் செக்ரட்டரி இவெல்லாம் போய் பார்த்திருக்கா பிரைம் மினிஸ்டர். இதெல்லாம் இந்த பிரீஃபிங் எல்லாம் கடக்கக்கூடிய பல உளவுத்துறைகள் மூலமாக வந்த சில சிறப்பு செய்திகள், ரகசிய செய்திகள், டாப் மோஸ்ட் சீக்ரெட் இன்ஃபர்மேஷன்ஸ் சொல்லியிருக்காங்க. அதை தவிர அமித்ஷா பொலிட்டிக்கலா சொல்லியிருக்காரு. 2 நாள் அமித்ஷா தான் ப்ரிசைட் ஓவர் பண்ணியிருந்தார் நிறைய மீட்டிங்ஸ்.